ஜனநாயகம் லீக் ஆயிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. எப்பயுமே நாங்கள் தான் ப்ரோ. விஜய் எப்பயுமே எங்கள் மனசில் நிற்கிறாரு. அதுக்கோசம் நாங்கள் நின்று பார்ப்போம் விஜயை. புரியுதுங்களா? 2026 விஜய் தான், யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? விஜய் சாரோட கடைசி படம் நம்ம சொல்லியிருக்கோம். பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கே தெரியும், பொங்கல் அன்னைக்கு சிவகார்த்திகேயன் சொன்னார் பொய்யா, அண்ணன் தம்பி பொங்கல் சொல்லிட்டு பராசக்தியை விட்டாங்க, ஜனநாயகனை விடல. இப்போ வரைக்கும் ஜனநாயகனை விடல. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அவரோட படங்கள்லாம் லீக் ஆகுதுன்னா அது ரொம்ப அவருக்கு மேலும் மேலும் ப்ரெஷரை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு இப்படி போய் பண்ண போகிறாங்கன்னு தெரில, சொல்ல முடியாது. எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டம் கூட மாற்றி போட்டாலும் போடுவானுங்க. அந்த மாதிரியான மோசமான கும்பல் இது, ரவுடிசம் கும்பல். ப்ரோ அது ஒரு கேவலமான ஒரு விஷயம் ப்ரோ. ஏன்னா நான் ஒரு 2-3 சீன்ஸ் தான் லீக் ஆகிருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு படமே ஹெச்டியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இப்போ தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா ஜனவரிலேருந்து வெயிட் பண்ணிட்டு வராங்க அவரோட ஃபேன்ஸும் சரி, நியூட்ரல் ஃபேன்ஸும் சரி. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அது மாதிரி ரிலீஸ் பண்ண ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். ஏன்னா 600 கோடி போட்டு எடுத்துருக்கிறார் ப்ரோ. ஸோ அந்த ப்ரொடியூசரை சுற்றி விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டரோட எல்லாருக்கும் லாஸ் இது. ஆனால் ஒன்றே சொல்கிறேன், படம் நீங்கள் எதில் வேணால் விடுங்க, ஆனால் தேட்டரில் அண்ணன் தெரிக்க விடுவார். அதான் சொல்ல, நான் ஒரு எஸ்டிஆர் ஃபேன். நான் சொல்கிறேன், அண்ணன் தேட்டரில் தான், தேட்டர் மெட்டீரியல் தேட்டரில் தான் தெரிக்க விடுவோம் நாங்கள் தான். ஸோ அவ்வளோதான்.